எல்லாருக்கும் வணக்கம். திருவள்ளூரில் இன்னிலேருந்து புக் ஃபேர் ஆரம்பிக்கிறது. மணிப்பேச்சு அங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 6. என் புஸ்தகம் தான் அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு சனிக்கிழமை 3:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணி மட்டும் நான் அந்த ஸ்டாலில் இருப்பேன். யாரெல்லாம் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நேராக வாங்க. நன்றி, வணக்கம். சார், இந்த ட்ரேட் டீலில் முன்னாடி நீங்கள் சொன்னது இந்தியா சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம். ராகுல் காந்தி அவர்கள் இதை பார்லிமெண்ட்லேயே சொன்னார். ஸோ இது கம்ப்ளீட்டாக சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. சரண்டர் நரேந்தர் சிட்டி அந்த PL 480 வந்த பணத்தை தான் சிட்டி பேங்க் யூஸ் பண்ணி இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேங்க் திறந்து நம்ம PL 480 கொடுத்த காசை வட்டி நம்மளுக்கே திரும்பி கொடுத்து பெரிய பேங்க் ஆச்சு. இந்திரா காந்தி இண்டிபெண்ட்டாக வியட்நாம் போகும்போது அண்ட் அதுக்கப்புறம் வியட்நாமுக்கு அப்புறம் பங்களாதேஷை மிரட்டினாங்க மேடம். உடனே அவங்க PL 480 சார், நேற்று இந்த விஷயங்கள், அதாவது 60s 70s நடந்த முக்கியமான விஷயங்கள் ஏன் வெளிநாட்டில இருந்து நம்ம இங்கே இம்போர்ட்டுக்கு, அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க நம்மகிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ விடக்கூடாது அப்படின்றத அதோட ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு என்ன தேவை? ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி கோதுமை இருக்குது, நம்மகிட்ட அரிசி இருக்குது, நம்மளுக்கு வேணுங்கிற பல்சஸ் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணால் போகிறோம். ஆனால் அவன் விற்க வேண்டியதுங்கிறது சோயாபீன், அதுவும் நம்மகிட்ட இருக்குது. சிக் பீஸும் நம்மகிட்ட இருக்குது. நேற்று ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு முன்னாடி ஒயிட் ஹவுஸ் போட்ட ஃப்ரேம்வொர்க் காப்பி ஒயிட் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பல்சஸ், சிக் பீஸ் அண்ட் சீரியல்ஸ்னு இருந்தது. அதில் தான் 500 பில்லியன் வாங்குவோன்னு இருந்தது. பார்லிமெண்ட்லேயும் ஒரு டாராக கிழிச்சோன்னு டப்புன்னு ஒயிட் ஹவுஸ் வேறு மாதிரி ஒன்று போட்டான். இது இன்னும் யாரும் கையெழுத்து போடலை. இவங்க என்ன கையெழுத்து போடுவாங்கங்கிற பயத்தில் தான் பாரத் பந்த் நடந்துட்டுருக்கு. இது என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸே உள்ளே விட மாட்டேன், அந்த ரூலை நான் மாற்ற போகிறது இல்லைன்னு சொல்லிட்டான்னா யாருமே பேசப்படுறது இல்லை. நீ ஒன்று சொல்கிறான், அவன் ஒன்று சொல்கிறான். அவங்க அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி ஒன்று ட்வீட் பண்ணுறாங்க, அவங்க ஒன்று ட்வீட் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ இது என்ன அர்த்தம், என்ன நடக்கிறதுனே யாருக்கும் புரியல. இப்போது நம்ம டோட்டலாக அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுறதே $52 பில்லியன் தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு. இது இன்க்ளூடிங் போயிங் இந்த ஏர்க்ராஃப்டெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இப்போ 5 வருஷத்தில் 500 பில்லியனுக்கு நீங்கள் இன்டென்ட்னு சொல்கிறீங்க, கமிட்மெண்ட்டுங்கிறீங்க. கமிட்மெண்ட் இன்டென்ஸ் டூங்கிறது மாதிரி இருக்குது. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ எவ்ரி இயர் நீ 100 பில்லியன் ஏற்றணும் அப்படின்னா 100% ஆஃப் இம்போர்ட் ஜாஸ்தி ஆகணும். அது எப்படி முடியும்? அப்போ நீங்கள் இங்கே உற்பத்தி பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லை. இருங்க, நீ என்ன வாங்குவ? இங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து வாங்குவோம்ல சார். அதெல்லாம் நீ என்ன வாங்குவேன்னு சொல்லுங்கிறேன். நீ லாஜிக்காக கேட்குற. சவுதி அரேபியா இங்கேருந்து 3 ஹவரில் இருக்குது. ரைட்டா? 2 நாளில் கப்பலில் கச்சா எண்ணெய் வரும். இந்த கச்சா எண்ணெய் வாங்குவியா, அமெரிக்காலேருந்து அதே ரேட்டில் கச்சா எண்ணெய் வாங்குவியா? அது வரதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். ரேட்டு அதான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து தானே உங்களுக்கு டெலிவரி அங்கே அவ்வளோதான். டிரான்ஸ்போர்ட் நீ தானே கொடுக்கணும். நீ இங்கேருந்து வாங்குவியா, வெனிசுவேலால? எல்லாமே கடைசியில் என் பாக்கெட்லேருந்து தானே போகும். ஸோ வெனிசுவேலாலேருந்து வாங்குற. அப்போ நீ எப்படி இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வெனிசுவேலா க்ரூடு வாங்கு, நீ அமெரிக்கா க்ரூடு வாங்குன்னு. அமெரிக்காலேருந்து இங்கே பிளெயினில் போகிறதுக்கு உனக்கு 15 மணி நேரம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். சவுதி அரேபியாவுக்கு 3 மணி நேரம். நீ சவுதி அரேபியாலேருந்து கொண்டு வரது சீப்பரா, நீ அமெரிக்காலேருந்து கொண்டு வரது சீப்பரா? வெனிசுவேலா 20 மணி நேரம். நீ இந்தியா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீ எப்படி இது மாதிரி அட்வைசரி கொடுப்ப? அட்வைசரி கொடுத்துருக்கான், நீயே போட்டுருங்க. அமெரிக்கா இதை ப்ரெஷர் பண்ணுறாங்க சார், இந்தியா இதை ஒத்துக்குச்சு அப்படின்ற. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, அந்த ஸ்பீச் எடுத்து போடு பார்லிமெண்ட்டில். அமெரிக்கா நான் ஒரு வாட்டி ஒன்ட்ட காமிச்சேன் அந்த ஸ்பீச்சு. அமெரிக்காலேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ பண்ணிட்டு போவான்ட்டாங்க. அன்றைக்கி நான் வல்லரசே கிடையாது, எனக்கு சாப்பாட்டுக்கே ஒன்றும் கிடையாது. அன்றைக்கே எனக்கு இவ்வளோ முதுகெலும்பு இருந்தபோது, இன்றைக்கி இவ்வளோ முதுகெலும்பு இருக்கும்போது நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இது ஒரு டிப்ளமசி தானே? என்ன டிப்ளமசி இல்லை, ஆனால் தான் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது. இது டிப்ளமசி இல்லை, இது A1 தம்பிக்கும் A2க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு கிளியராக சொல்கிறாரு.
ஓகே சார். அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அது பண்ணீங்கன்னா அது தனியாக பேசிப்போம். ஓகே. அது A1 A2. இப்போ நம்ம திருப்பூரை பற்றி நான் ரொம்ப பேசினதால் திருப்பூரை கொண்டு வரேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு பெஸ்ட்டு டீலு அப்படின்னு. இந்தியாவும் காட்டன் இம்போர்ட் பண்ணுது. குஜராத்லேருந்து காட்டன் வருது. காட்டன் இல்லைன்னா வெளியிலேருந்து கொண்டு வரும். பட் நம்ம என்ன குஜராத்தில் இருக்கிற காட்டன் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். குஜராத் மகாராஷ்டிரா காட்டன். அப்படி குஜராத் மகாராஷ்டிரா காட்டன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு 16% டேக்ஸு. எதுக்கு? திருப்பூருக்கு. பங்களாதேஷில் காட்டன் கிடையாது. அவன் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணிப்பான். அவன் அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணான்னா அவனுக்கு 0% டேக்ஸு. அப்போ அமெரிக்காலேருந்து தானே அவன் இம்போர்ட் பண்ணுவான். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு முன்னாடியே அமெரிக்காலேருந்து தானே இம்போர்ட் பண்ணுவான். முன்னாடியே அவனுக்கு தெரியும் எவ்வளோ துணி வேணும்னு பிளான் பண்ணுவாங்கல்ல. இன்னைக்கு கம்மி ரேட்டில் கிடச்சா இன்னைக்கு நான் வாங்கி பல்காக வாங்கி வச்சிட போகிறேன்ல. அப்போ அவனுக்கு 16% டேக்ஸே கிடையாது. உனக்கு 16% டேக்ஸ்னால் என் திருப்பூர் எப்படி கம்ப்ளீட் பண்ணும்? இந்த பங்களாதேஷ் கூட வியட்நாம் கூட கம்ப்ளீட் பண்ணவே கட்டம். அவன் 0% நீ 16% எப்படி கம்ப்ளீட் பண்ணுவார்? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நேற்று திருப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் நம்மளை பார்க்கறதுக்கு. பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தார். 6 மாதமாக பிஸ்னஸ் இல்லைங்கிறாரு. இப்போ நீ எப்படி மனசாட்சியை ஃபுல்லாக புதைச்சிட்டு இந்த டீலுக்கு நீ எப்படி ஒத்துப்ப? பட் இந்த அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் வந்து பல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணால் நீயும் காட்டன் இம்போர்ட் பண்ணால் எனக்கும் 0% வாங்கி கொடு. ஆனால் அப்போ குஜராத் காட்டன் போய்டும்னா நான் இங்கே குஜராத் காட்டன் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு அந்த அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணுறதை நீ நிறுத்திடுவேன். கரெக்ட். இல்லைங்க சார், இப்போது எனக்கு 3 கேள்விகள் சார். இப்போ நான் உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் புரியுது எனக்கு. பட் எனக்கு இதில் இருக்கக்கூடிய 3 கேள்விகள், அதில் உங்களுடைய ஒப்பீனியன் இருந்துட்டா இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேள்வி 1, நம்மளால் $500 பில்லியன் இம்போர்ட் பண்ண முடியுமா? எப்படி முடியும்? இப்போ நீ 43 பில்லியன் பண்ணுறதுக்குள்ளேயே $1.92 வந்துருச்சு. நீ எக்ஸ்ட்ரா 100 பில்லியன் எவ்ரி இயர் பண்ணனா ரூபா எங்கே போகும்? லட்சியத்தை அடைஞ்சிரும் சார். லட்சியம் இன்னைக்கு லட்சியம் போயிடும். லட்சியமை தாண்டி போயிடும் எங்கேயோ. நீங்கள் சொல்கிறது 100 நிச்சயம், 110 லட்சியம், 120 லட்சியம். ஸோ ஆப்வியஸாக நம்ம இலக்கை நோக்கி போயிட்டுருக்கோம். இதனால தான் லட்சியம்னு நான் சொன்னேன். ஓகே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து இன்டென்ட்டுங்கிறாங்க. சவுத் கொரியாவில் 15% டீல் கொடுத்து $500 பில்லியன் டீல் பேசினான். சவுத் கொரியா ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ணலன்னு டாரிஃபை திரும்பி 25% ஏற்றிட்டான். இப்போ நீ வாங்கலன்னு சொல்லி டாரிஃபை 25% ஏற்றினா அந்த டீலுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதுதான் சார். இப்போது ட்ரம்ப் கிட்ட இப்படி ஒரு டாரிஃப் நம்ம டீல் பேசுகிறோம். அவங்க 16%, 18% சொல்கிறாங்க. நாளைக்கு அவங்க சொல்கிறத நான் கேட்கலன்னு வைங்களேன், திரும்பவும் ஏற்ற மாட்டாங்க. கேட்டாலும் அவன் நினைக்கிறது நீ கேட்டேன்னு. இப்போ சவுத் கொரியா எல்லாத்தையும் கேட்டு இருக்கான். இருந்தாலும் 500 பில்லியனில் இப்போவே நீ 100 பில்லியன் வாங்கலைன்னு சொல்லி அவனுக்கு 25% ஆக்கிட்டான் டாரிஃபு. இப்போ நீ எல்லாம் பேசி 0 ஆக்கிட்டு 25% ஆக்கிட்டா அப்புறம் எனக்கு அது என்ன ஆகுது? ஸோ இந்த டாரிஃப் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறதுங்கிறது பர்மனெண்ட் கிடையாது. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நீ சவுத் கொரியா கேஸில் பாரு. நான் வந்து இப்போ ஒன்றா போய் சொல்கிறேன்பாங்க. பட் சவுத் கொரியாவில் என்ன பண்ணியிருக்கான் நீயே போய் பாரு. 15% இருந்தது, அதை டப்புன்னு 25% மாற்றினாங்க உடனே. அப்போ நாளைக்கு ஒன்று மாற்ற மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஸோ அப்போ இது பர்மனெண்ட் கிடையாது. ஆமாம். இப்போ ரஷ்யாட்ட இருந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புஷ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ பண்ணிட்டான்னா நான் என்ன கேட்குறேன், நாளைக்கு அந்த கண்டிஷனை கொண்டு வரல இது வரைக்கும். கொண்டு வந்துட்டான்னா more than 70% of our arms is Russian arms. நீ ரஷ்யா சப்போர்ட் இல்லாமல் எப்படி ஆர்ம்ஸ் வைப்ப? அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வருதுன்னு நம்ம பார்க்க முடியாது. எங்கே இறங்கி வருது? 3-18 ஏற்றிட்டு இறங்கி வந்திருக்குங்கிற கமிட்டடுங்கிற வார்த்தையை வந்து இன்டென்ட்னு மாற்ற. அப்போ இங்கிலீஷ் வொக்காபுலரியை பார்த்து வருது. ஒரு விஷயம் ஃபைனல் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஒர்க்கில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கலாம்னு கூட இருக்கலாம். அப்போ நீ ஏன் ஃப்ரேம் ஒர்க், அப்போ இதெல்லாம் எதுக்கு ஃப்ரேம் ஒர்க்கில் போடுற? எதிர்கட்சிகள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்காக நான் ப்ரெஷர் கொடுக்குறேன், அதையும் போடு. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.